ஹாய் ஹலோ வெல்கம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா வல்லாரையை பற்றி பார்க்க போகிறோம். வல்லாரை பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வல்லாரை வந்துட்டு ஒரு கீரை வகையை சார்ந்தது. இதை ஊடு பயிராகவும் வளர்க்கலாம், நம்ம தோட்டத்துலேயும் வளர்க்கலாம், பாத்தி மாதிரி அமைச்சு வளர்க்கலாம். இப்போ நான் எங்கே வளர்த்துருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஜா செடி இருக்குது. அந்த ரோஜா செடிக்கு இடையில தான் நான் வளர்த்துருக்கேன். இது ஒரு ரெட் ரோஸு. ஸோ அதுக்கு இடையில ஒரு சின்னதாக நான் முதல்ல நட்டு வச்ச தண்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான். நான் முதல்ல நட்டு வச்சது ரொம்ப பழுத்த கொஞ்சம் பழுக்க போகிற இலையாக இருக்கும். ஸோ இதுதான் நான் முதல்ல அது பண்ணது. இது நீங்கள் ஊடு பயிராகவும் நீங்கள் வளர்க்கலாம். வல்லாரை வீட்டில் இருக்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லதுன்னா எதுக்காக அப்படின்னா நம்ம மருந்துக்காக தான். வல்லாரை ஞாபக சக்தி திறனை குழந்தைங்களுக்குலாம் அதை கீரையாக சமைச்சு கொடுக்கும்போது ரொம்ப வதக்காமல் நம்ம கொஞ்சம் அரை வேக்காடில் நம்ம எப்படி சொல்கிறதுனா கூட்டு மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா ஞாபக சக்தி திறனை இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வல்லாரையை நம்ம கீரையாக சமைச்சு சாப்பிட்ருப்போம், பார்த்துருப்போம், நிறைய வீடியோக்குள்ளே பண்ணுவோம். வல்லாரையில் பூ பூத்து காய் காய்ச்சிருக்கு அப்படின்னா நம்புவீங்களா? அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மொட்டு வச்சுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதா? இதுதான் மொட்டு வச்சுருக்கு. இதுதான் அடுத்து வரப்போகிற நமக்கு பூக்கள் காய்கள்லாம் அதில் இருக்க போகுது. இது இப்போ புதுசாக வந்திருக்கு. ஏற்கனவே வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் இதுதான் அந்த வல்லாரையோட பூக்கள் காய்கள் எல்லாமே இருக்குது. வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் பூக்கள். இது ஸோ இதில் காலைல தேனீக்கள்லாம் வரும், ஈக்கள் வரும், தேனீக்கள் வரும். இப்போ லைட்டாக சின்ன சின்ன எறும்புகள் இருக்குது. இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா? இதுதான் அதனுடைய காய்கள். நானே இது வரைக்கும் பார்த்ததில்லை. இதுதான் முதல் முறை நான் வல்லாரையில் பூக்கள் பூத்து இருக்கிறது. முன்னாடியே அப்டேட் பண்ண நினச்சேன் உங்களுக்கு. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் பூத்து காய்கள்லாம் வரட்டும், பெருசாக வரட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபைனலி உங்களுக்கு வல்லாரையுடைய பூக்கள் காய்களை காமிக்கிறேன். ஸோ இதுவே எனக்கு முதல் முறை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முதல் முறை. இது காய்கள் பாருங்களேன், சின்னதாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த காய்கள் பெருசாகுமா, இல்லை விதை இதாகுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே ஆச்சரியமானதாக இருக்குது. அதுவும் சின்னதாக ஒரு ஊடு பயிராக ஒரு ரோஜா செடிக்கு இடையில வச்சது இன்றைக்கி இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. பட் அதில் பூக்கள் காய்கள் அப்படின்றது என்னாலேயே நம்ப முடியாத விஷயமா இருக்குது. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி உங்களோட வீட்டிலையோ தோட்டத்துலேயோ இந்த மாதிரி வல்லாரை செடியில் பூக்கள் காய்கள் வந்திருந்தது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. அப்புறம் வல்லாரை மட்டும் இல்லை, அடுத்து நம்ம இதிலே பார்த்திங்கன்னா உடுபையாக தூதுவளை எல்லாமே வச்சுருக்கோம். நிறைய தூதுவளைகள் இருக்குது. இது எல்லாமே எடுத்து வேறு ஒரு இதில் மாற்றி வைக்கணும். நிறைய இருக்குது பாருங்கள். ஒரு ரோஜா செடி, அதுக்கு இடையில் இதெல்லாம் வச்சுருக்கேன். இனி அடுத்து இதெல்லாம் வேறு ஒரு தொட்டியில் வைக்கிறோம். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். வணக்கம்.